இல்லை எப்போவுமேங்க ஒரு பட தயாரிப்பாளர் வந்து அவர் நேரடியாக களத்தில் நிற்கணும். அவர் ஒரு முடிவை எடுக்கணும். இப்போ எனக்கு கீழே இவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு குரூப்பை நியமிக்கிறார்ல, அந்த குரூப் வந்து கரெக்டாக இருக்காங்களாங்கிறது ஒன்று இருக்குது. அதில் ஒருத்தர் தப்பாக இருந்தால் கூட எல்லாமே தப்பாக முடியும். இப்போ கதை கேட்குறவர் ஒருத்தர், அந்த கதையை முடிவு செய்கிறவர் ஒருத்தர், படப்பிடிப்புக்கு பணம் கொடுக்குறவர் இன்னொருத்தர், இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறவர் வேற ஒருத்தர். இப்படி ஆளுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தப்பான ப்ராஜெக்டுகளை பண்ணி, அதே மாதிரி நல்ல படங்களை காலி பண்ணியிருக்காங்க, உருப்படாத படங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே தப்பாக போச்சு. பொன்னியின் செல்வன் கூட அவங்க ஒருவேளை லைக்கா இல்லைன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பொன்னியின் செல்வனை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. லைக்கா வந்து அவங்களுக்கும் அந்த கதை மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுனால மணிரத்னம் கேட்டவுடனே மணிரத்னம் அவங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருங்கிற மாதிரி உள்ளே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெரிய ஹிட்டு, ஆனால் செகண்ட் பார்ட் வந்து அவங்க நினச்ச மாதிரி போகலை. அதில் கொஞ்சம் லாஸு, லால் சலாமில் லாஸு, இது 2.0வில் லாஸ் அவங்களுக்கு. ஆனால் வெளியில் வந்து அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல்னு சொன்னால் கூட 2.0 ஓடலை.